சாயிராம். ஸ்ரீ சாயியை பணிக. அனைவருக்கும் சாந்தி நிலவட்டும். நல்லதே செய்வோம், நல்லதே நடக்கும். ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சாயி நாதாய நமக. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சாயிநாதாய நமக. ஓம் ஸ்ரீ சச்சிதானந்த சாயிநாதாய நமக. வணக்கம் சாய்ராம். எல்லாரும் 2024 வருஷத்தை வரவேற்க தயாராகிட்டோம்ல. நம்ம எப்படி இருந்தாலும் அந்த 2024 கண்டிப்பாக வந்துடும். ஆனாலும் நம்ம எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் அந்த 2024 வரக்கூடிய அந்த செகண்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் மனசு சந்தோஷமாக இருக்கும்ல. புது வருஷன்றதுனால நம்ம மனசுக்குள்ளே நிறைய எதிர்பார்ப்புகள்லாம் இருக்கும்ல. நம்ம நிறைய விஷயங்களை எதிர்நோக்கி எதிர்பார்த்துட்ருப்போம். நம்மளுடைய கனவுகள் இந்த வருஷமாவது நிறைவேறாதன்னு சொல்லிட்டு நம்ம எதிர்கொண்டு காத்திருப்போம். எல்லாமே நிறைவேறதான்ப்பா போகுது. உங்கள் மனசு போல், எண்ணம் போல் நீங்கள் சந்தோஷமான ஒரு வாழ்க்கையை வாழத்தான் போகிறீங்க. சரிங்களா? உங்களுக்கு தேவையான எல்லா விதமான வசதி வாய்ப்புகளும் உங்களுக்கு கிடைக்க தான் போகுது. சாயப்பா உங்கள் கூட பயணம் பண்ண ஆரம்பிச்சிட்டாரு. வந்து கையை பிடிக்க சொல்கிறாரு. நாமளும் அவர் கையை பிடிச்சிக்கிட்டு அவர் கூடயே போவோம். அப்போ நம்ம கூட வரும்போது நம்மளுக்கு என்ன பயம் இருக்கும் சொல்லுங்கள்? எதுக்குமே பயம் இல்லை. நாம் நிமிர்ந்த நடையோட போகலாம். சரியா? அப்படி நேர்கொண்ட பார்வை, நிமிர்ந்த நடை, நெஞ்சை நிமிர்த்தி நேராக பார்த்து நடப்போம்ல, அந்த மாதிரி ஒரு நிமிர்ந்த நடையாக போகிற அளவுக்கு நம்மளுடைய ஆளுமைத்தன்மையை உயர்த்தி வைப்பார். சரியா? நம்மக்கிட்ட தாழ்வு மனப்பான்மைன்றதே இல்லாமல் போயிடும். நம்ம எல்லாருமே சூப்பராக வாழத்தான் போகிறோம். நீங்கள் கூட நினைப்பீங்க, நாமளாக இப்படி ஆயிட்டோம், நம்மளாக இப்படி ஒரு வாழ்க்கையை வாழ்கிறோம் அப்படின்ற எதிர்பார்க்குற மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கத்தான் போகுது. காசு மழை கொட்டுன்னு கொட்ட தான் போகுது. புது பெண்கள் உங்கள் வீட்டுக்கு மருமகளாக வரத்தான் போகிறாங்க. அதே மாதிரி உங்கள் பொண்ணுக்கு சூப்பரான பையனாக கிடைக்கத்தான் போகுது. எல்லாருமே ஒரு நேர்மையான வாழ்க்கையை வாழ்கிறதுக்கு நம்ம மனசையும் நாம் தயார் பண்ணி வச்சுக்கணும். அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா உங்களுக்கு வேலை கிடைக்கும். அதுக்கப்புறமா என்ன கிடைக்கும்? வருமானம் ஜாஸ்தியாகும். அதுக்கப்புறமா உங்கள் வாழ்க்கை சந்தோஷமாக இருக்கும். அதுக்கப்புறம் தொழில் அமையணும், பிஸ்னஸ் பண்ணணும் அப்படின்றவங்களுக்கெல்லாம் பிஸ்னஸ் கிடைக்கும். எல்லாமே கிடைக்கும். நீங்கள் எதை தேடுறீங்களோ அது கண்டிப்பாக உங்களைய வந்தடையக்கூடிய காலம் வந்துருச்சு. நாம் கொஞ்சம் முயற்சியை கொஞ்சம் கூடுதலாக போடலாம். விடாமுயற்சியோடு இருப்போம். கொஞ்சம் அதிகமாக எஃபர்ட் போட்டு நம்ம செய்கிற வேலையை செய்வோம். பலன்கள் தானாக வரும். சரிங்களா? அப்புறம் நம்ம செய்கிற வேலையை நேசிப்போம். அதுக்கப்புறமா அது ஆட்டோமேட்டிக்காக எல்லாமே நடக்கும். ரெண்டாவது, இந்த கல்யாண விஷயத்தை பார்த்துட்டிங்கன்னா யாருமே மனசை விட்டுறாதீங்க. உங்கள் பொண்ணுக்காகட்டும், பையனுக்காகட்டும், சம்மந்தப்பட்ட பொண்ணு பையனுக்காகட்டும் இந்த வருஷத்தில் கண்டிப்பாக கல்யாணம் நடக்கும். அதில் எந்த வித மாற்றமுமே இல்லை. முதல்ல உங்களுக்கு நம்பிக்கை வரணும். இது கொஞ்சம் லேட் மேரேஜாக இருக்கும்ல, அவங்களுக்காக சொல்கிறேன். நம்மளுக்கெல்லாம் எங்கேப்பா கல்யாணம் நடக்க போகுது அப்படின்ற எண்ணம் மட்டும் உங்கள் மனசுக்குள்ளே வரவே வராது. எத்தனை மாப்பிள்ளை பார்த்துட்டு போயிட்டு, எத்தனை பொண்ணு கிடைக்காம போனதெல்லாம் போயிட்டு போகுது. கண்டிப்பாக உங்கள் மனசுக்கு புரிஞ்சு ஒரு பொண்ணு கண்டிப்பாக வரும். எனக்கான பொண்ணு என்னை நோக்கி வந்துட்டுருக்கு அப்படின்னு நீங்கள் மனசுக்குள்ளே நினைக்க ஆரம்பிங்க. கண்டிப்பாக நடக்கும். ஒரு 5 மாதம், ஒரு 6 மாதம் டைம் ஃபிக்ஸ் பண்ணி இந்த மாதத்தில் எனக்கு கல்யாணம் நடக்கும் அப்படின்னு சொல்லி நினைங்க. கண்டிப்பாக நடக்கும். அதே மாதிரி எனக்கான பையன் வருவார். அவர் நல்லபடியாக என்னை மனம் முடிப்பார் அப்படின்னு நினச்சி சொல்லுங்கள். கண்டிப்பாக வருவார். ரெண்டாவது, நம்ம என்னென்னா அதிகமாக எதுக்குமே ஆசைப்படக்கூடாது. அது சொத்தாக இருந்தாலும் சரி, அழகாக இருந்தாலும் சரி, நம்ம ஏதோ ஓரளவுக்கு இருந்து நம்மளோட குடும்பத்தை நடத்துறதுக்கும், நம்ம யார்கிட்ட போய்
கையேந்தாத நிலமையில இருக்கிறதுக்கும் உண்டான ஓரளவுக்கு இருந்தால் போதும். வேலை ஒன்று செய்யணும், கண்டிப்பாக வேலை வேணும். வேலை இருக்கிறவங்களா பார்த்து பண்ணிக்கோங்க, வேலை தான் வேணும். கவர்மெண்ட் வேலைன்னுலாம் நான் சொல்லவே இல்லை. எந்த வேலையாக இருந்தாலும் அந்த வேலைனால அந்த குடும்பம் முன்னேறக்கூடியதாக இருந்துச்சுன்னா, அது எப்பேற்பட்ட வேலையாக இருந்தாலும் சரி பரவாயில்ல, கல்யாணம் பண்ணிக்கோங்க. அவர் உங்களை நல்லபடியாக தான் வச்சுருப்பார். சரியா? ஏன்னா வேலைக்கு முக்கியத்துவம் கொடுக்குறவங்க தான் நல்லபடியாக பார்த்துப்பாங்க. வேலை தான் புருஷ லட்சணம்னு சொல்லுவாங்க. சரிங்க, எங்கள் அப்பா அடிக்கடி அதை தான் சொல்வார். சரிப்பா, இப்போது உங்களுக்கு சகல விதமான ஐஸ்வர்யங்களும் வரப்போகுது. நீங்கள் ரொம்ப சூப்பராக நல்லா இருக்க போகிறீங்க. இப்போ பார்த்திங்கன்னா, நம்ம பொதுப்படையான விஷயங்களுக்காக நம்ம வேண்டிக்கலாமா? என்னென்னா, விவசாயம் தலைக்கட்டும், அதுக்கப்புறம் இந்த மாதிரி குழந்தை இல்லாதவங்களுக்கெல்லாம் குழந்தை பிறக்கட்டும். இல்லாதவங்கன்னு சொல்ல வேண்டாம், எல்லாத்துக்கும் குழந்தைகள் கரெக்டான நேரத்தில் பிறக்கட்டும், எல்லாத்துக்கும் கரெக்டான நேரத்தில் திருமணம் நடக்கட்டும், எல்லாத்துக்கும் வேலைவாய்ப்பு கிடைக்கட்டும், படிக்கிறதுக்கு உண்டான அந்த என்ன படிப்பு விரும்புகிறாங்களோ அந்த படிப்பு கிடைக்கட்டும், எல்லாமே கிடைக்கட்டும். நம்ம நாடும் வீடும் செல்வ செழிப்பாக இருக்கட்டும். இதுக்கு நம்ம பஞ்சபூத சக்திகளுக்கு நன்றி சொல்லி நம்ம இந்த 2024வது வருஷத்தை ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக வரவேற்போம். ரெண்டாவது என்ன சொல்கிறேன்னா, உங்களுக்கு இந்த விஷயங்கள்லாம் நடந்து நீங்கள் சூப்பராக நல்லா இருக்கணும்னா ஒரே ஒரு விஷயம் மட்டும் சொல்கிறேன், தயவு செய்து கேளுங்க. ஏன்னா அதுக்கு எந்த காசும் தேவையில்லை. அதாவது எந்த பரிகாரமும் செய்ய வேண்டாம், எந்த ஒரு காசும் செலவழிக்க வேண்டாம், அப்புறம் எந்த பூஜைகளும் செய்ய வேண்டாம், எதுவுமே வேண்டாம். காசு செலவழிக்காமல் எந்த பூஜையாவது செய்ய முடியுமா? எந்த பூஜைகளும் அந்த மாதிரி செய்ய வேண்டாம். மனசு ஒன்று வேணும். நான் ஒரு தம்பி சொன்னேன்ல, அவர் சொல்லுவார், சச்சரிதமும் காலை ஆரத்தியும் கண்டிப்பாக நம்ம எடுத்தோம்னா நம்மளோட கர்ம வினைகள் குறையும். அது நம்மளை எவ்வளோ இக்கட்டான சூழ்நிலையிலையும் நம்மளை காப்பாற்றும். அதனால் நம்ம சாயப்பாவுக்கு முடிஞ்சால் 4 வேளை ஆரத்தி எடுங்க. உங்களால் முடியலனா காலை ஆரத்தியை கண்டிப்பாக சாயப்பாவோட அவரோட சேர்ந்து அந்த நாளை தொடங்குங்க. காலை ஆரத்தி பாட்டை போட்டு அவருக்கு முன்னாடி ஒரு தீபத்தை ஏற்றி அவருக்காக அந்த பாட்டு ஒலிக்கட்டும். கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரெயின் அப் பண்ணுவோம். ஏன்னா டக்குன்னு நீங்கள் போய் ஆரத்தி எடுங்கன்னு சொன்னோன்னா அது சிரமமாக தான் இருக்கும். நீங்கள் கொஞ்சம் அது கேட்டு பழகுனீங்கன்னா அவ்வளோ சூப்பராக இருக்கும். நான் அப்படி தான் கேட்டு பழகினேன். இன்றைக்கி காலை ஆரத்தி பாடாமல் இருக்கவே முடியாது. ரெண்டாவது, சச்சரிதத்தில் ஒரு அத்தியாயம் படிங்க. சரிங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு யாராவதுக்கு சச்சரிதம் புக்கு தேவைப்பட்டுச்சுன்னா எனக்கு நீங்கள் உங்கள் அட்ரஸ் கொடுத்தீங்கன்னா நான் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். ரெண்டாவது, உங்கள் ஃபோன் நம்பர் கொடுங்க, நான் உங்களுக்கு கால் பண்ணி கேட்குறேன். நீங்கள் உங்களுக்கு அனுப்பிச்சி விட்றேன். நான் சச்சரிதம் புக்கு மாதத்தில் ஒருத்தருக்கு வாங்கி தரலான்னு நினைக்கிறேன். யார் யார் வேணும்னு சொல்கிறீங்களோ அவங்களுக்கு வாங்கித்தரேன். கண்டிப்பான்னு சொல்கிறது தப்பு தான். டெய்லியும் ஒரு சச்சரிதம் ஒரு அத்தியாயம் படிங்க. உங்கள் வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் ஏற்படும். நீங்கள் சச்சரிதம் படிக்க உட்காந்திங்கனாவே சாயப்பா உங்கள் பக்கத்தில் உட்காந்துட்ருப்பார். நீங்கள் சச்சரிதம் எங்கெங்கெல்லாம் படிக்கப்படுதோ அந்த இடத்துலலாம் நான் இருப்பேன்னு சொல்லியிருக்காரு. அவர் இருக்கும்போது நம்மளுக்கு எந்த வேதனையும் இருக்காது. ஏன்னா ஒரு தெய்வம் நம்ம வீட்டில் உட்காந்துருக்குன்னா நம்மளுக்கு என்ன கஷ்டம் வந்துட போகுது? அப்படியே கஷ்டம் வந்தாலும் நம்ம அவ்வளோ பாதிக்கிற மாதிரியெல்லாம் எதுவும் வராது. நம்மளுக்கு மன தைரியமாக அந்த இடத்துல அந்த தெய்வம் நம்மளை காப்பாற்றும். அதனால் சொல்கிறேன், நீங்கள் சச்சரிதம் டெய்லி ஒரு அத்தியாயம் படிங்க. நான் இந்தளவுக்கு தெம்பாக இருக்கிறதுக்கு காரணமும் அந்த காலை ஆரத்தியும் சச்சரிதம் தான். இன்றைக்கி நான் எவ்வளவோ நல்லா தான் இருக்கேன். எந்த ஒரு நிம்மதியும் என்னை பார்த்தா எல்லோரும் சொல்லுவாங்க, பாவம் பாவம்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு பாவப்பட்ட நிலைமையிலாம் நான் நிஜமாகவே இல்லை. நான் நல்லா இருக்கேன். என்ன எல்லாத்தையும் இழந்த நிலையில் பார்த்தோன்னா பரிதாபத்துக்குரிய நிலைமையாக தான் தெரியும். ஆனால் அந்த மன தைரியத்தை கொடுத்தது சாயப்பா தான். ஒரு பிடிப்பை கொடுத்தது சாயப்பா தான். அதனால் பார்த்திங்கன்னா என் வாழ்க்கையில் எல்லாமே அவர் தான். சரியா? இந்த நான் சொல்கிறத கேட்குற அந்த 100 பேத்துக்கும் சாயப்பாவோட பிளெஸ்ஸிங்ஸ் இருக்கும்.
அவங்களுக்கு மட்டும் இருக்கணும்னு நான் நினைக்கல. இந்த உலகத்தில் இருக்க எல்லா மக்களும் உங்கள் குடும்பத்தோட சந்தோஷமாக, நிம்மதியாக, ஆரோக்கியமாக, ஒற்றுமையாக வாழணும்னு நான் சாயப்பட்ட மனப்பூர்வமாக பிரார்த்திக்கிறேன். அப்புறம் நீங்கள் எல்லாரும் உடல் நலம், நீல ஆயுள், நிறை செல்வம், மெய்ஞானம், ஓங்கு புகழ் பெற்று வாழணும்னு வேண்டிக்கிறேன். உங்கள் குழந்தைங்கள்லாம் நல்ல குழந்தைங்களா இருந்து, நல்ல பழக்க வழக்கங்களை கொண்டவங்களா இருந்து, அவங்களோட வாழ்க்கை நல்லபடியாக சீரும் சிறப்புமாக இருக்கணும்னு சொல்லிட்டு சாயப்பாட்டை வேண்டிக்கிறேன். நாம் எல்லாரும் பெரியவங்களை நல்லபடியாக பார்த்துக்கலாம், அவங்கெல்லாம் ஒரு ஆரோக்கியமான வாழ்க்கையை வாழணும் அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறேன். அதுக்கப்புறம் அவங்க ஒவ்வொரு மரண தருவாயில் இருக்கவங்க எல்லாருமே அதிகமாக பாதிக்காமல் அவங்களுக்கு ஒரு அழகான மரணம் ஏற்படணும்னு வேண்டிக்கிறேன். அப்புறம் நம்ம எல்லாரும் நல்லபடியாக சந்தோஷமாக வாழணும்னு வேண்டிக்கிறேன். எந்த பிரச்சனைகள் வந்தாலும் எதிர்கொள்ளக்கூடிய மன தைரியத்தோடு நம்ம இருப்போம். அந்த மன தைரியம் சாயப்பாதான். பொறுமையை கடைபிடிப்போம், விடாமுயற்சியோட வேலை செய்வோம், ஏதோ ஒரு வேலையை நம்ம செஞ்சுக்கிட்டே இருப்போம். சரிங்களா? நீங்கள்லாம் ஒன்றுமே ஒரே பண்ணிக்காதீங்க. சாயப்பா உங்கள் கூட தான் இருக்கார். நீங்கள் எந்த ரூபத்தில் இருக்கணும், நீங்கள் இருக்கிற பக்கம் நினச்சிட்டு பாருங்கள். கண்டிப்பாக அவர் உங்களுக்கு உணர்த்துவார். நான் உங்ககிட்ட தான் இருக்கேன்னு சொல்லி உணர்த்துவாரா இல்லையான்னு பாருங்கள். தயவு செய்து எனக்கு ஒரே ஒரு ஆன்சர் மட்டும் சொல்கிறீங்களா? ஏன்னா நான் சொல்கிறதெல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கா என்னன்னு எனக்கு தெரிலப்பா. அதனால தான் சொல்கிறேன். உங்களையெல்லாம் சாயப்பாவோட சொந்தங்கள் என்னோட அம்மாவா, மகனா, மகளா, அண்ணனா, தம்பியா நினச்சி நான் கேட்குறேன். நான் பேசுகிறது உங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்கிறீங்களா எனக்கு? ஏன்னா நான் நல்லா பேசுகிறேன்னா, எப்படி பேசுகிறேன்னான்னு எனக்கு தெரியல. நான் சொல்கிற கருத்துக்கள் நல்லா இருக்கான்னு எனக்கு தெரியல. நான் நல்லா தான் சொல்கிறேன்னு நானாக நினைக்கிறேன். இருந்தாலும் யாராவது கொஞ்சம் சொன்னீங்கன்னா என் மனசு கொஞ்சம் தைரியமாக இருக்கும். இன்னும் நல்லா நான் உங்களுக்கு வேணுங்கிறத சொல்லுவேன்னா, நான் பொய் ஒன்றும் சொல்லலையே, நடக்கிறது தானே சொல்கிறேன். என் வாழ்க்கையில் நடந்தது தான் சொல்கிறேன். அதனால் பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு ஆசை ரொம்ப நாளாக உண்டு. நம்ம மாநிலம் மது இல்லாத மாநிலமாக மாறணும்னு. அப்போ என் மகன் சொன்னான், ஏம்மா அப்படியெல்லாம் இருந்துச்சுன்னா நிறையா கெட்ட விஷயங்கள்லாம் கொடுமையெல்லாம் நடக்கும்மா, நிறையா ஒரு செயல்கள்லாம் கெட்ட செயல்கள்லாம் நடக்கும்மா, கொடுமையெல்லாம் ஜாஸ்தியாகும்மா அப்படின்னு சொன்னால், கடவுளோட ஆசீர்வாதம் தான் அப்படிலாம் நடக்காது. என்னைக்காச்சும் ஒரு நாள் அப்படி ஆகுமான்னு எனக்கு மனசு அடியாக அழைச்சிக்குது. ஒரு வேளை அப்படி ஆகாட்டி கூட அந்த வீரியத்தை கொஞ்சம் குறைக்கலாம். ஏன்னா நம்ம நிறைய தெரிஞ்சுக்கணும். நிறைய தெரிஞ்சுக்கிறத விட நாம் நாளையிலேருந்து பார்த்திங்கன்னா சகல ஐஸ்வர்யங்களும் கிடைக்கிறதுக்காக நம்ம அஷ்டோத்திர நாமாவளி ஒன்று பாராயணம் பண்ணலாம். டெய்லியும் ஒரு நாமம் நான் சொல்கிறேன், நீங்கள் ஒரு 5 டைம் மட்டும் சொல்லிக்கோங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நீங்கள் காலையில் எல்லோரும் நேரத்தில் எந்திரிச்சிருவீங்கன்னு நினைக்கிறேன். அட்லீஸ்ட் ஒரு 5 மணிக்குனாலும் எந்திரிச்சு பழகுங்க. எந்திரிச்சிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நீங்கள் அவருக்கு முன்னாடியே ஆரத்தி பாட்டு போட்டு கேட்குறது கஷ்டம்தான். உங்களுக்கு இது போட்டு கேளுங்க. யூடியூப்லேயே போட்டால் ஆரத்தி பாட்டு வரும், காலை ஆரத்தி. அவருக்கு முன்னாடி விளக்க பற்ற வச்சுக்கிட்டு இன்னொரு விளக்கு வச்சு ஆரத்தி எடுக்கலாம். உங்களுக்கு ஒரு வேளை அப்படி மனசு இல்லைன்னா ஒரு விளக்க பற்ற வச்சுட்டு சேர் போட்டு உட்காந்துட்டு அதில் லிரிக்ஸ் இருக்கும் பாருங்கள், அதை நீங்கள் படிங்க. மனதுக்கு சந்தோஷமாக இருக்கும். ஹெட்ஃபோன் போட்டு கேட்டால் இன்னும் சூப்பராக இருக்கும். அதுக்கப்புறம் சச்சரிதம் ஒரு அத்தியாயம் படிங்க. ஒரு 5 நிமிஷம் மட்டும் மெடிடேஷன் பண்ணுங்கள். அது மூச்சு பயிற்சியாகவும் இருக்கலாம். அந்த மூச்சை கவனித்தாவே போதும். இதை மட்டும் பண்ணிவிட்டு வாங்க. நான் இதெல்லாம் பண்ணினதுனால தான் இன்றைக்கி இவ்வளோ தெம்பாக பேசிகிட்ருக்கேன். இதுக்கு கூட அடிப்படை காரணம் அந்த தம்பி தான். நீங்கள் இதை பண்ணும்போது நிறைய மாற்றங்கள் வாழ்க்கையில் ஏற்படும். எனக்கு இந்த மாதிரி நிறைய மாற்றங்கள் ஏற்பட்டிருக்கு. நான் இவ்வளோ ஒரு சூழ்நிலையிலையும் தைரியமாக இருக்கேன்னா, பொறுமையாக இருக்கேன்னா, நம்பிக்கையாக இருக்கேன்னா, அதுக்கு அந்த தம்பி சொன்ன வழிமுறை தான் காரணம். அதே தான் உங்களுக்கும் சொல்கிறேன். என்னோடய பாலிசியே என்னென்னா, யான் பெற்ற இன்பம் பெருகு இவ்வையகம். அதே மாதிரி தான். அதனால தான் சொல்கிறேன், நீங்களும் சச்சரிதம் படிங்க, சாதனை புரிங்க, ஆரத்தி பாட்டை படிங்க, சாயப்பாவை மகிழ்ச்சியோடு சந்தோஷமாக இருக்க வைங்க.
அதுக்கப்புறம் வந்து மெடிடேஷன் மூலிமா உங்களுக்கு நிறைய கேள்விகளுக்கு பதில் சொல்வார். நீங்கள் பண்ணி தான் பாருங்களேன். எனக்கெல்லாம் கொஞ்சம் அடங்கிறது மனசு கஷ்டம்தான். நான் அமைதியாக உட்காந்துப்பேன். இன்னும் அடங்கலை மனசு. அமைதியாக இருப்பேன். அந்த ஒரு 10 நிமிஷம்னாலும் 10 நிமிஷம் அமைதியாக பேசாமல் இருந்துப்பேன். ஹெட்ஃபோன் போட்டு இந்த 108 மந்திரம் இருக்கலாம் ஒரு 1/4 மணி நேரத்துக்கு அதை காதில் போட்டு கேட்கலான்னு நினைக்கிறேன். நீங்கள் முடிஞ்சால் அந்த மாதிரி கேட்டு பாருங்கள். நாம் எல்லாம் 2024 ஃபுல்லாக பாசிட்டிவ் தாட்டோட சூப்பராக நம்ம நாட்களை நகர்த்துவோம். நாம் எல்லோரும் ஜெயிப்போம், வரலாறு படைப்போம், சாதனை புரிவோம். நாம் எல்லோரும் வாழ்வோம் வளமுடன். ஜெய் சாய்ராம். சாயப்பாவின் திருவடிகளே சரணம்.